அந்த கார்டியன் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கறதுக்காக முன் வராரு. நம்ம அதோட ட்ராப் பண்ணோம். அவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்றத இந்த பாட்டில் பார்ப்போம். அவர் என்ன கேள்வி கேட்க வர்றாரு அப்படின்னா, சிவாவானவர் சாகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கார்டியனுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்கிட்ட ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் கார்டியனை பற்றி கேட்குறாரு. அதுக்கு கார்டியன் சொல்கிறாரு, சிவா எனக்கு ஃபோன் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஆனால் அவர் சாண்டி என்ற நண்பருடன் வெளியே போகிறதுக்காக என்ற இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்காக அவர் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வெளியே போனார். ஆனால் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. 2 நாள் கழித்து அவர் இறந்ததா மட்டும்தான் இங்கே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு கார்டியன் சொல்கிறார். போலீஸ் ஆஃபீஸருக்கும் சந்தானம் என்ற நபருக்கும் ரொம்பவும் டவுட் ஆயிடுச்சு. இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், ஆனால் எந்த ஒரு இதுலேயுமே சாண்டி என்ற ஒரு பெயர் அப்புறம் சிவாவுக்கு ஒரு நண்பர் இருந்ததாகவும் எந்த ஒரு விஷயத்துலையுமே குறிப்பிடலை. அவர் ஐடியில் வேலை பார்த்தாரு. அவருக்கு ஒரு தங்கி இருந்தது மட்டும்தான் எல்லாருமே சொன்னாங்களே தவிர அவருக்கு ஒரு நண்பர் இருந்ததாகவும் அவருடைய பெயர் சாண்டி என்பதற்காகவும் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. ஆனால் இவர் கார்டியன் சொல்கிற வச்சு பார்த்தா 2 பேருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ 2 பேரும் அடுத்தடுத்து கார்டியன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது கார்டியன் சொல்கிறாரு, 2 பேருமே ஒரு 3 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க. ஐடியில் வேலை பார்க்கறதுலேருந்தே சாண்டியும் சிவாவும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றாங்க. சாண்டிக்கும் அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவரோட மாமா தயவில் இருந்தால் வளர்ந்தாரு. சிறிது காலம் கழிச்சு அவர் மாமாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே சந்தானத்துக்கும் சரி போலீஸ் ஆஃபீஸருக்கும் சரி நல்ல தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு ஒரு ஆர்வத்தோடு அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, கார்டியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்ச் 8ஆம் தேதி தான் எனக்கு சிவா கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட சாண்டி அப்படின்ற பையனோட நான் வெளியே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மார்ச் 10ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு சிவா இறந்துட்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கார்டியனுக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே போலீஸ்கிட்டையும் சந்தனம் என்ற நபர்கிட்டையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது போசனிற போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்த உடனே சந்தானத்தை கூப்பிட்டு கொலையாளி கிடச்சிட்டான், நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே சந்தானத்துக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. போகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த கார்டியனை பார்த்து, சிவாவை கொலை பண்ணவன் கிடச்சிட்டான், இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவனுக்கு தக்க தண்டனை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர் சந்தானத்தை கூப்பிட்டு கிளம்புறாரு. கிளம்பின உடனே சந்தானத்தை கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு பூத் பங்களா. அந்த பங்களாவை பார்த்தாலே மனுஷங்களே வாழ முடியாத ஒரு பங்களா மாதிரி தான் இருக்குது. ஒரு பூத் பங்களா, பேய் பங்களா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கொடூரமான பங்களாவாக தான் இருக்குது. அந்த இடத்துல தான் கொலையாளி இருக்கான் அப்படின்றத சொல்லி சந்தானத்தை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே சந்தானம் அங்கும் இங்கும் தேடுறான். எங்கடா அவன் எங்கே அந்த கொலையாளி, அவன் நான் பார்க்கணும், எதுக்காக கொண்டான், அதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள நிறைய கேள்விகளோட அலைகிறான். அந்த வீட்டை சுற்றி அலைகிறான். காணுமே போலீஸ் ஆகிட்ட, எங்கே அந்த கொலையாளி, அவனை நான் பார்க்கணும், இங்கே தானே இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட கேட்குறான். அதுக்கு அந்த போலீஸார் ஒரு சின்ன ஸ்மைலோட, அந்த கண்ணாடியை பாருங்க அப்படின்றாரு. இவனும் அந்த கண்ணாடியை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு கோவத்தோட, அதில் ஏன் பேச தாங்க தெரியுது, அதில் வேறு எதுவுமே தெரில, எங்கெங்க அந்த கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோட கேட்குறான். அதுக்கு அந்த கண்ணாடியில் என்ன ஃபேஸ் தெரியுதோ அதுதான் கொலையாளி அப்படின்னு போலீஸார் சந்தானத்தை பார்த்து சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. எங்க அதில் ஏன் ஃபேஸ் தான் தெரியுது, அப்போ நான் தான் கொலைகாரன் தான், என்ன தான் கொலையாளின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டவங்க அவர் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரொம்ப வெறியாகி பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு நொறுக்குறாங்க. என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணதே நான் தான், என்னையவே பார்த்து கொலைகாரன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறான். அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் கூல் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ கார்டியன் சைன் வாங்க போலீஸ் ஆஃபீஸரும் சந்தானமும் அந்த டாக்டரோடைய இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கல்ல, அங்கே சிவா ஃபைலை எடுக்கும்போது சிவா ஃபைலுக்கு கீழே சந்தானம் என்ற ஃபைல் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதை போலீஸார் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ
அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கன்சல்ட் பண்ணது சிவா கொலை வழக்கை பற்றி இல்லை, இந்த சந்தானம் எதற்காக இங்கே வந்து அட்மிட் பண்ணாரு அப்படின்றதுக்காக தான். அந்த சந்தானம் அந்த ஃபைலில் வந்து அவருடைய பழைய அட்ரஸ் இருந்திருக்கு. அதை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட காட்டி சந்தானத்துடைய ஃபோட்டோவையும் கொடுத்து அந்த அட்ரஸில் இவர் தான் இருந்தாரா அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் போய் இந்த அட்ரஸில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு. அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் ஆமாம் இவர் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சிவா வேலை பார்த்த கம்பெனிக்கும் போய் இவர் தான் சாண்டியா, சந்தனன்ற பேர் உள்ளவர் தான் சாண்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு போலீஸ் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் சந்தேகமாகி போஸ் என்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு மெசேஜ் பண்ணி விடுறாரு. ஸோ அந்த கொலையை பண்ணது சாண்டி என்ற சந்தானம் தானா இல்லை வேறு யாராவது பண்ணாங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியலை. ஆனால் சந்தானம் என்றவர் தான் சாண்டியும் சிவாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவரே வந்து சந்தானமே வந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி யார் கொலையாளியும் தேடுறாரு. ஸோ ஃப்ரெண்டுன்ற ஒரு நாள் தான் தேடுறாரா? ஆனால் இவர் இந்த டெத்துக்கும் வரல. அந்த கார்டியன் இப்போ தான் சந்தானம்ன்ற ஒரு கேரக்டரை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. இவர் டெத்துக்கும் வரல. சொல்லப்போனால் சிவான்றது இவருக்கு யாருன்னே தெரில. இந்த சந்தானம் என்ற நபருக்கு சிவான்றது யாருமே தெரில. அப்போ எப்படி இவர் வந்து 3 வருஷமாக இவருடைய சிவாவுடைய ஃப்ரெண்டாக இருந்திருக்க முடியும்? ஆனால் இவருடைய பேர்லேயும் இவருடைய பழைய அட்ரஸ்லேயும் தான் அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஃபைல் ஒன்று இருந்திருக்கு, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபைல் ஒன்று இருந்திருக்கு, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அடுத்த பாட்டில் பார்ப்போம். Bloody sweet.